ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வில்வ மரம் தோன்றிய மஞ்சக்குடி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வில்வவனேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆவுடையார் கோயிலிருந்து கோட்டைப்பட்டினம் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது. பட்டுக்கோட்டையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் ஈசிஆர் சாலையில் தான் கோட்டைப்பட்டினம் காணப்படுது. கோட்டைப்பட்டினத்துலேருந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி காணப்படுது. இந்த மஞ்சக்குடியில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சேல் பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆலயம் காணப்படுது. அந்த ஆலயத்தை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் தரிசனம் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அதே ஊரில் இருக்கக்கூடிய வில்வவனேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணிடலாம். வில்வ மரம் தோன்றிய தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. ஒரு காலத்தில் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஆலயமாக இந்த ஆலயம் காணப்பட்டிருக்கு. தற்போது ஆலயம் முழுவதும் ஜீரணமாகி திருப்பணி அவசியம் ஆற்ற வேண்டிய நிலையில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயம் காணப்படுது. இந்த தலத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். மகாவில்வம் தோன்றிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த தலத்தில் அனுதினமும் சித்தர்கள் கோடிக்கணக்கான வில்வ இலைகளால் இங்கே இருக்கக்கூடிய வில்வவனேஸ்வரர் அனுதினம் பூஜை செய்கிறதா சொல்லப்படுது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயம் இப்போ சிதைந்து காணப்படுது அப்படின்னு. ஆலயத்தோட மவுப்புலேயே இந்த ஆலயத்தோட தலைவிருட்சமான மகாவில்வம் காணப்படுது. ஒரு காலத்தில் இந்த ஆலயத்தில் கோடிக்கணக்கான மகா வில்வ தலங்களால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை சித்தர்கள் வழிபாடு செய்திருக்காங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணு தனது முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் தான் எடுத்திருக்காரு. அதனால தான் இந்த ஊர் மக்ஷபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மச்ச அவதாரம் நிகழ்ந்த தலமாக காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பகவான் இருக்கக்கூடிய மண்டபம் காணப்படுது. மேலும் ஆஞ்சநேயர் அனுதினமும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்த விநாயகர்கிட்ட வேத பாடங்களை தினமும் கற்றுக்கொள்கிறதா சொல்லப்படுது. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஆலயத்தில் மூலவர் இருக்கக்கூடிய மண்டபத்தோட பகுதியெல்லாம் பார்க்குறோம். ஆலயம் முழுவதும் ஜீரணமாயிடுச்சு. தற்போது திருப்பணி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் சிவனடியார்கள் இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு தங்களாலான கைங்கரியங்களை செய்து மிக விரைவிலே மகாவில்வம் தோன்றிய இந்த வில்வாரணேஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வில்வவனேஸ்வரர் நம்ம வழிபாடு செய்துக்கலாம். ஒரு ஆதி யுகத்தில் அண்டா சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி சுயம்புலிங்கங்களையும் கோடான கோடி வில்வத்தலங்களால் அர்ச்சித்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி அம்பிகைக்கு ஒரு ஆசை ஏற்படுது. சர்வகோடி மகரிஷிகளும் ஒவ்வொரு வில்வ மர வேர்களால் லிங்கம் வடிவித்து பூஜை செய்யணும் அப்படின்னா நீங்கள் பூலோகத்துக்கு தான் செல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷிகள் அனைவரும் சொல்கிறாங்க. அப்போது விநாயக பெருமான் எண்ணற்ற வில்வ மரங்கள் மஞ்சக்குடியில் பறந்து விரிந்திருக்கிறதா அம்பிகைகிட்ட சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான வில்வ மரங்கள் மஞ்சக்குடியில் இருக்கிறதாவும் அம்பிகைகிட்ட விநாயகர் சொல்கிறாரு. மஞ்சக்குடி தலத்தில் இருந்த லட்சக்கணக்கான வில்வ மரத்தோட வேரிலிருந்து லிங்கத்தை அம்பிகை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு விநாயகர் உதவி செய்திருக்காரு. அதனால தான் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வில்வ பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மஞ்சக்குடியில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதருக்காக அகோபுலத்தில் தோன்றிய அதே நரசிம்மர் அகோபிலத்துக்கு அடுத்ததாக அமர்ந்த தலமாக மஞ்சக்குடியில் இருக்கக்கூடிய அஞ்சேல் பெருமாள் ஆலயத்தில் அந்த நரசிம்மர் காணப்படுறாரு. பாருங்கள், மூலவரோட விமானம் முழுவதும் ஜீரணமாகி காணப்படுது. மிக விரைவிலேயே இந்த அற்புதமான சிவாலயம் கும்பாபிஷேகம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வேண்டிக்கலாம். லட்சக்கணக்கான வில்வ மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மஞ்சக்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய வில்வவனேஸ்வரர் ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம பார்த்துடலாம். ஒரு காலத்தில் சித்தர்களுக்கு கோடிக்கணக்கான வில்வ தலங்களால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏற்படுது. அதற்காக மகாவில்வம் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று மகாவில்வ இலையை கீழே உழுவும் வரை காத்திருந்து ஒவ்வொரு வில்வ இலையாக தன்னோட சுரைக்குடுவையில் சேர்த்து வைக்கிறாங்க. 1 கோடி இலைகள் வந்ததும் இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய வில்வவனேஸ்வரருக்கு வில்வ இதழ்களால் அர்ச்சனை செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. சித்தர்கள் 24 மணி நேரமும் கோடிக்கணக்கான மகா வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யப்பட்ட இறைவன் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலே பார்த்தோம் அப்படின்னா லிங்கமேனியில் அந்த வில்வ இலைகள் விழுந்த அந்த அச்சு இன்றைக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அம்பிகையே நேரில் இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வில்வ மரங்களோட வில்வ இலைகளை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்த தலம். அதே மாதிரி கோடிக்கணக்கான வில்வ இலைகளை கொண்டு சித்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கோம். மிகப்பெரிய ஆலயமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் இந்த ஆலயம் முழுவதும் சிதிலமடைஞ்சிருச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயம் மறுபடியும் முன்ன மாதிரியே உருவாக்கப்படணும். இங்கே இருக்கக்கூடிய இறைமூர்த்திகளுக்கெல்லாம் முன்ன போதவே சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்துக்கலாம்.
எம்பெருமான் நாராயணன் வந்து 10 அவதாரங்கள் வந்து எடுத்திருக்காரு. அந்த வகையில் வந்து எம்பெருமான் நாராயணன் கிருதாயுகத்தில் வந்து முதலாக மச்ச அவதாரம் எடுத்திருப்பாரு. அந்த மச்ச அவதாரம் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் தான் வந்து நிகழ்ந்தது. அதனால தான் வந்து இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் வந்து மக்ஷயபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. மேலும் ஆஞ்சநேயர் வந்து அனுதினமும் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்த விநாயகர்கிட்ட வந்து ஒவ்வொரு முகூர்த்த வேலையிலையும் வந்து வேத பாடங்களை வந்து தினமும் வந்து கற்று செல்றதா வந்து சொல்லப்படுது. இன்றும் வந்து ஆஞ்சநேயர் சூட்சும வடிவத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட வந்து வேத பாடங்களை வந்து கற்று செல்றதா வந்து சொல்லப்படுது. ஒரு முறை வந்து ஆஞ்சநேயர் வந்து சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஆதி முதல்ல வந்து சூரிய பகவான்கிட்ட இருந்து 7 ரதங்கள் பூட்டிய ரதத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து வானில் வந்து பெரிய மலைகள் கூட நின்றவாறு சாட்சாத் சூரிய பகவானிடமிருந்து பற்பல வேதங்களையும் 7 நாளில் வந்து கற்றுக்கிறாரு. அவ்வாறு கற்றுக்கொண்ட பிறகும் ஆஞ்சநேயருக்கு வந்து அந்த வேதத்தை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த நாண வெட்கை வந்து அடங்கவே இல்லை. அதனால் சூரிய பகவான் ஆஞ்சநேயருக்கு முகூர்த்த விநாயகரோட மகிமையெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. முகூர்த்த விநாயகர் மஞ்சக்குடியில் இருக்கக்கூடிய வில்வவனேஸ்வரர் கோயிலில் அருள் பாலிக்கிறாரு. அவரிடம் சென்று நீ வந்து ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் புதிதாக வேத பாடங்களை வந்து கற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்துக்கு ஆஞ்சநேயரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அதன் பிறகு ஆஞ்சநேயர் வந்து இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முகூர்த்த விநாயகர்கிட்ட ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய முகூர்த்த வேலையில் விதவிதமான புது வேத பாடங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த அதி அற்புதம் வந்து கலியுகமான இன்றைக்கும் வந்து சூட்சம வடிவில் வந்து ஆஞ்சநேயர் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட வந்து வேத பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முகூர்த்த விநாயகரை சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை தோறும் கஸ்தூரி மஞ்சள் பூசிய தேங்காயை வந்து மாலையாக வந்து செய்து அந்த விநாயகருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யணும். அதன் பிறகு 4 முற்றிய தேங்காய்களை வந்து விநாயகருக்கு வந்து படைத்து வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு நிறைவடைந்ததும் அந்த 4 முற்றிய தேங்காய்களையும் வந்து திருவி அதனோடு நெய், சர்க்கரை அல்லது வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு சேர்த்து முதல்ல வந்து காக்கைகளுக்கு வந்து படைத்து வழிபாடு செய்யணும். அதன் பிறகு வந்து குழந்தைகளுக்கு வந்து தானமாக அளித்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பெருமாள் எடுத்த மச்சாவதாரம் தோன்றிய அந்த தீர்த்த குளத்தை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தீர்த்த குளத்தில் தான் வந்து எம்பெருமான் நாராயணன் வந்து முதலாக வந்து மச்சாவதாரம் எடுத்ததாக வந்து சொல்லப்படுது. படிப்பில் மந்தமாக இருக்கும் பிள்ளைகளுக்காக புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்களில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முகூர்த்த பிள்ளையார்களுக்கு இயன்ற அளவு தேங்காய் மாலை சாற்றியோ அல்லது தாமரை தண்டு திரி மற்றும் தேங்காய் எண்ணெயால் வந்து 12 விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது படிப்பில் வந்து பின்தங்கிய மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவர் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈசசுத்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பூ உலகில் மகா வில்வம் தோன்றிய மஞ்சக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய வில்வவனேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வழங்கப்பட்டிருக்கு. அகஸ்தியர் விஜயம் என்னும் பொக்கிஷமான இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எண்ணை வந்து தொடர்பு கொண்டு தங்களுக்கான அகஸ்தியர் விஜய புத்தகங்களை வாங்கி பயன்பெறலாம். இந்த அகஸ்தியர் விஜய புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம் வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைக்கு எந்த நாளில் எந்த சன்னதியில் போய் வழிபாடு செய்யணும், எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த அனைத்து விவரங்களும் நமது குருநாதர் வெங்கட்ராம சாமிகள் வந்து மிக தெளிவாக வந்து அதில் வந்து விளக்கியிருப்பார். அதனால் வந்து அகஸ்தியர் விஜய புத்தகத்தை வாங்கி படித்து அனைவரும் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.